Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு டேஸ்டான அல்வா எப்படி பண்றது பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற 4 பொருட்கள் வச்சு ரொம்ப டேஸ்டான சாஃப்ட்டான இந்த அவல் அல்வா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு அவல் எடுத்துர்க்கேங்க. இது சிகப்பு அவல். நீங்க வெள்ளை அவல் எடுக்கிறதுனா அது கூட எடுத்துக்கலாம். வெள்ளை அவல் சேர்க்கிறத விட சிவப்பு அவல் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம அல்வாவோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போது அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு பேனில் நம்ம அவல் சேர்த்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 நிமிஷத்தில் அவல் இது மாதிரி உடையிற ஸ்டேஜில் வந்துடும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்து முதல் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அளவு பார்த்துக்கோங்க. 2 கப் அவலுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணி சேர்த்து பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது 2ஆம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதே தேங்காயில் திரும்ப 2 கப் தண்ணி சேர்த்து 2ஆம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வடிகட்டி முதல் தேங்காய் பாலோடு சேர்த்துடலாம். டோட்டல் நம்ம 4 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கோம். 2 கப் அவலுக்கு 4 கப் தேங்காய் பால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலை இன்னொரு டைம் சின்ன ஹோல் இருக்கிற ஸ்ட்ரெயினரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். 2 கப் அவலுக்கு 1.5 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். பொடி பண்ணதுக்கு அப்புறமா 1.5 கப் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். நல்ல கருப்பு கலர் வெல்லம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம அல்வாவோட கலரும் சுவையும் நல்லாயிருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலோட பொடி பண்ணி வச்சுருக்கிற அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால் அவல் பவுடர் அந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு இரும்பு சட்டி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நம்ம அல்வா அழகாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். நம்மளோட அவலும் தேங்காய் பாலும் இங்கே கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது கூடவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து அது கூடவே ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
30 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பொறுமையாக நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க, பட் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அல்வா ஸ்டேஜ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்ப 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம அல்வா ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டுருங்க. இப்போது 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட கிளாஸ் பவுலில் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட எள்ளு சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அல்வாவை இதில் சேர்த்துக்கலாம். அல்வா சேர்த்து இது மாதிரி அழகாக லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. 2 மணி நேரம் ஆறட்டும். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அவலில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான இந்த அவல் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.